டு ஆல். நான் வந்து ஸ்வயம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ வெப்சைட்டில் போயிட்டு கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஐகேட்சியாக இருந்தது வந்து என்வரான்மெண்ட் ஸ்டடீஸு பார்க்கும்போது நான் வந்து 2 மாஸ்டர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ராஜீவ்குமார் ஜாஸ்வால், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. அவர் வந்து என்ன அப்படின்னா ஏஐஹெச்சி ஏன்ஷியன்ட் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அண்ட் கார்கி சட்டர்ஜி அலகாபாத் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏஹெச்எஸ்சி ஆர்கியாலஜி. அவங்க 2 பேரும் என்னோட ப்ரொஃபஸர்ஸ். அவங்களோட கோர்ஸஸை இப்போ நான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்க்கும்போது அந்த ஸ்வயம் அப்படிங்கிற ஆப்பில் போயிட்டு பார்க்கும்போது வெப் அட்ரஸில் பார்க்கும்போது நமக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது, லாட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. அவங்கவுங்க என்னென்ன மெயின் சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கோர்சஸை நம்மளே செலக்ட் பண்ணுற மாதிரி லாட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதில் வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸும் அது சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க ஃபினிஷ் பண்ணோடனே. அதில் வந்து 12 வீக்ஸா இல்லை டிப்ளமோ கோர்ஸ் மாதிரியா இல்லை 6 வீக்ஸா இல்லை 18 வீக்ஸா எப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷனாக நமக்கு தெளிவாக வந்துட்டு அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. 18 வீக்ஸில் முடிக்கலாம், இல்லை 2 மந்த்ஸில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. அந்த அசைன்மெண்ட் ஒர்க்கெல்லாம் நம்ம முடிச்சு கொடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணோன்னா நமக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு கிடைக்கும். அதை பற்றின நாலேஜ் அக்வயர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு ஃப்ரீ தான் அந்த ஸ்வயம் அப்படின்றது. அது வந்து பார்த்தா நிறைய கோர்சஸ் இருக்குது. நமக்கு வந்து இப்போ நவடேஸ் வந்து என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா காலநிலை மாற்றம் வந்து நமக்கு நிறையா நடக்குது. இப்போ கூட அந்த நினோ பற்றியெல்லாம் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இந்தியாவிலே ஃபுல்லாக காலநிலை மாற்றம் ஏற்படும். அதனால மழை அளவு குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மழை அளவு குறையிறதுனால என்னென்ன வந்து நமக்கு பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டே பை டே. இனிமே மே மந்த் மாதிரி இப்போ ஜூன் ஜூலை வரைக்குமே இருக்குது. அதனால் இந்த டெம்பரேச்சரும் குறையாமல் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன ரெமெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல கோர்ஸாக இது இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுனதுனால நான் ஜாயின் திஸ் கோர்ஸு. இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்கேன். அது 1 hour கோர்ஸு. அதாவது டெய்லி நம்மளோட ஆப்ஷன் தான் டைமிங். 1 hour 2 hours 4 hours இல்லை மோர் தென் அந்த டைமா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம ஆப்ஷன் கொடுத்து நம்ம எவ்வளோ நேரம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த கோர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆப்ஷன் கொடுத்துக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து என்னோடய மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் அட்ரஸ், என்னோடய ஏஜு எல்லாம், எந்த ஸ்டேட்டு எல்லாமே கொடுத்து நான் வந்து என்ட்ரி ஆகிட்டேன். இப்போ வந்து நான் வந்து கோர்ஸஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸாகவும் இருக்குது. அதனால் நமக்கு என்ன ஃபீல்டில் இருக்கணுமோ அந்த ஃபீல்டு ஓரியன்டாகவோ இல்லை நம்ம இப்போ டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கூட நம்ம அந்த ஸ்வயம் அப்படி டெக்ஸ்ட் பண்ணாலே வரும். அதில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணி நம்ம படித்து சர்டிஃபிகேட் வாங்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கே ரொம்ப நாள் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ.